ஃபிஷ் கறிக்கு மசாலா நம்ம ரெடி பண்ணிட்டோம். எப்படி இருக்கு பாருங்க மீன் குழம்பு. மவுத் வாட்டரிங்கா இருக்கு. ஆஹா, இப்போ ஜென்டிலா போட்டுங்க. மட் பாட் சூட்லேயே அது பாயில் ஆயிடுச்சு. நல்லா வெந்துட்டு இருக்கு பாருங்க மீன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. நான் 1 kg ஷீலா ஃபிஷ் வாங்கியிருக்கேன். நல்லா மஞ்சள் தூள் உப்பு தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது சும்மா ஃப்ரீயாக கொடுத்தாங்க இந்த ஃபிஷ்ஷு. ஓகே, இது வந்து நம்ம குழம்புக்கு ஃப்ரைக்கு. இப்போ மேரினேட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் போட்டுக்கலாம், மிளகு தூள் போட்டுங்க, மிளகாய் தூள், மஞ்சள் தூள், மிளகுத்தூள், உப்புத்தூள் போட்டுக்கலாம். இப்போ லெமன் ஜூஸ் போட்டுக்கலாம். லெமன் இல்லைன்னா ஆப்ஷனலுக்கு நீங்கள் புளி தண்ணி கூட ஊற்றிக்கலாம். இது நம்ம மேரினேட் பண்ணி ஒரு 1/2 hour வைக்க போகிறோம். ஸோ இதுலேருந்து நம்ம பாதி எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம், பாதி எடுத்து நல்லா குழம்புக்கு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி மேரினேட் பண்ணிவிட்டு நீங்கள் குழம்பு செஞ்சு பாருங்கள். இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான மெத்தட் இருக்கும். நல்லா ஃப்ளஷ்ஷாக இருக்கிற பீசஸ் எடுத்து ஃப்ரை பண்ணிக்கிங்க. இந்த தலை வால் இதெல்லாமே நம்ம குழம்பு செஞ்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1 டீஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிக்கிங்க. ஆயில் ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிஷ்ஷுக்கு மசாலா போட்டுட்டோம். ஒரு 1/2 hour இது நல்லா மேரினேட் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம குழம்புக்கு தேவையாக இருக்கிற மசாலா ரெடி பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. நம்ம மேரினேட் செஞ்சு வச்ச ஃபிஷ்க்கு குழம்பு செஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். கண்டெய்னர் வச்சுக்கோங்க. ஆயில் 1 டேபிள்ஸ்பூன் அளவு ஊற்றிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் வெந்தயம் போட்டுக்கோங்க. அப்புறம் சின்ன வெங்காயம் நல்லா ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கலாம். இன்னும் கூட கொஞ்சம் போட்டுக்கிறேன். பூண்டு போட்டுக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ 3 டொமேட்டோ கட் பண்ணி வச்சிருக்கேன், ரஃபா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். எப்போதும் போலமே நம்ம குழம்புக்கு மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தனியாத்தூள் போட்டுப்போம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன்ல 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டிருக்கேன். நீங்க உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கீங்க. எல்லாமே இந்த ஆயில்ல வதங்கட்டும். நல்லா ஒரு வதக்கிக்குங்க. டொமேட்டோல இருக்கிற இந்த ஸ்கின் பீல் ஆகி வரணும், அந்த அளவுக்கு வதக்குங்க. நம்ம வதக்கி வச்சிருக்க மசாலா இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு பக்கமா எடுத்து ஸ்டவ் மேல இருந்து எடுத்து வச்சிடலாம். இது கூல் ஆகட்டும். அப்புறமா மிக்ஸி ஜார்ல போட்டு ஃபைனா கிரைண்ட் பண்ணி வந்துடலாம். மசாலா சூப்பராக கிரைண்ட் பண்ணிட்டோம். ஃபிஷ் கறிக்கு மசாலா நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஃபிஷ்ஷு மேரினேட் பண்ணி வச்சுட்டோம். சேம் டைம் புளி தனியாக நான் எடுத்து ஊற வச்சுட்டு இருக்கேன். இப்போது நம்ம மண் சட்டியில் தான் செய்ய போகிறோம் மீன் குழம்பு. வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கோகோனட் ஆயில் தான் ஊற்றுறேன். ஆல்ரெடி நம்ம ஆயில் ஊற்றி அதெல்லாம் ஃப்ரை பண்ணியிருக்கோம். மசாலா போட்டுக்கலாம். ஒரு 4 வெந்தயம் போட்டுங்க. ஆல்ரெடி வெந்தயம் போட்டு மசாலாவில் நம்ம ஃப்ரை பண்ணிட்டு இருக்கோம். கடுகு, பூண்டு முழுசாக ஒரு 4 பூண்டு போட்டுக்கலாம். ஆனியன்ஸு கட் பண்ணி வச்சுருக்கேன், ஸ்மால் ஆனியன்ஸு. கருவேப்பிலை போட்டுங்க. வதங்கட்டும். ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி மிக்சியில் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன் மசாலாஸ் போட்டுக்கலாம். இப்போ நம்ம புளி தண்ணி ஊற்றிக்கலாம். புளி தண்ணி மசாலாவோட சேர்ந்து நல்லா பாயில் ஆகட்டும். ஃபிஷ் கறி செய்கிறது எத்தனையோ மெத்தட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதில் இது ஒரு மெத்தடு. இந்த மெத்தடில் ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா பாயில் ஆகணும். நம்ம ஃபிஷ் மேரினேட் பண்ணும்போது ஃபிஷ்ஷுக்கு சால்ட் போட்டிருக்கோம். இப்போ இன்னும் இந்த குழம்புக்கு நம்ம சால்ட் போடல. இந்த ஜாரில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்கலாம். மசாலா தண்ணி மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா பாயில் ஆகி இதுலேருந்து ஆயில் செப்பரேட் ஆகி வரட்டும். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். மீன் குழம்பு கொதிக்கட்டும். மிக்ஸி ஜாரில் தண்ணி, மசாலா தண்ணி எல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் ஊற்றிட்டோம், உப்பு போட்டுட்டோம். இப்போ இன்னும் கொஞ்சம் நீங்கள் உங்களுக்கு புளிப்பு வேணும்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஊற்றிக்கோங்க புளிப்பு. இப்போ குழம்பு நல்லா பாயில் ஆகி இதில் நம்ம ஊற்றி இருக்கிற ஆயில் செப்பரேட் ஆகி வரட்டும். க்ளோஸ் பண்ணி வைக்கலாம்.
நல்லா பாயில் ஆகட்டும் குழம்பு ஆயில் செப்பரேட் ஆகி வந்து பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா பாயில் ஆகணும். இது பாயில் ஆகும்போது நல்லா ஒரு அரோமேட்டிக் ஸ்மெல் வருது, மீன் குழம்பு வாசனை இப்பவே வந்துடுச்சு. இன்னும் நம்ம மீன் போடலை, ஆனால் அவ்வளோ அந்த மசாலா அவ்வளோ ருசியாக இருக்கு. இப்போ பாருங்க குழம்பு நல்லா பாயில் ஆகுது, ஆயில் செப்பரேட் ஆகி வந்த பிறகு கோகோனட் மில்க் எடுத்து வச்சிருக்கேன். ஃப்ரெஷ் கோகோனட் மில்க்கு நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் ஃபிஷ் போடல, ஃபிஷ் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த கோகோனட் மில்க் ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம பாயில் ஆகிறதுக்கு விடலாம். ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் நான். இப்போது நம்ம மேரினேட் பண்ணி வச்சு ஃபிஷ்ஷு ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் கோகோனட் ஆயில் தான் ஊற்றுறேன். நம்ம குழம்புக்கு போடக்கூடிய பீஸ் மட்டும் தான் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். அதாவது ரொம்ப ஃப்ரை பண்ண மாட்டோம், லைட்டாக ஒரு 50% ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஆயிலில். இன்னும் ஒரு 50% அது குழம்புலேயே அப்படியே குக் ஆகிடும். நம்ம இந்த தலை பகுதி, வால் பகுதியெல்லாம் நம்ம குழம்புக்கு போட்டுக்கலாம். நல்லா மேரினேட் ஆகிட்டு இருக்கு சார். குழம்பு ஒரு பக்கம் நல்லா பாயில் ஆகிடுச்சு. கோகோனட் மில்க் ஊற்றிட்டு பிறகு ஃபிஷ் வந்து ஒரு 50% நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஃப்ரை பண்ணாதீங்க, அப்புறம் ஃபிஷ் வந்து குழம்புல போடும்போது இன்னும் ஒரு 50% நம்மளுக்கு ஃப்ரை ஆகணும். இந்த பக்கம் ஒரு 1 மினிட், இந்த பக்கம் ஒரு 1 மினிட், இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை ஆனால் போதும் ஆயிலில். இந்த மாதிரி நீங்கள் மெத்தடில் மேரினேட் பண்ணி மசாலா போட்டு வச்சு ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க. இந்த ரெசிபி நீங்கள் லீவில் ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம மசாலாலாம் வதக்கி நல்லா கிரைண்ட் பண்ணி இந்த மாதிரி மேரினேட் பண்ணி ஃப்ரை பண்ணி குழம்பு செய்யும் போது நம்ம ஃபேமிலியாக சேர்ந்து நல்லா ருசியாக என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இது 2 பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு ஒரு 1 மினிட் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. குழம்பு இப்போ நான் ஃபுல் சிம்மில் வச்சுட்டேன். பாருங்க சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஆஹாஹா, இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே டேஸ்ட் பார்த்துங்க. இப்போ நம்ம ஃபிஷ் போட போகிறோம். ஃபிஷ் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் டேஸ்ட் பார்த்துங்க. புளிப்பு கம்மியாக இருந்தால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டால் புளி தண்ணியாக இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. ஓகே, நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். ஃபிஷ் ஆட் பண்ணிக்கலாம் குழம்புல. இப்போ ஜென்டலாக போட்டுங்க. மீன் எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் குழம்புக்கு எவ்வளோ மீன் போடுறீங்களோ அவ்வளோவா இந்த மாதிரி 2 பக்கமும் திருப்பி ஒரு 1 மினிட் நீங்கள் ஃப்ரை பண்ணி குழம்புல போட்டுக்கோங்க. எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபிஷ் எல்லாம் ஆட் பண்ணிட்டு பிறகு ஓகே, நம்ம ஃபிஷ் எல்லாம் குழம்புல ஆட் பண்ணிட்டோம். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஃபிஷ் போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம், ஏன்னா இது வந்து மட் பாட்டு ஆல்ரெடி ஹீட் இருக்கு பாருங்க. ஆஃப் பண்ணி கூட இன்னும் பாயில் ஆகிருக்கு. அதனால இந்த சூட்லேயே அந்த இருக்கிற 50% ஃபிஷ்ஷு குக் ஆகிடும். ஃபைனலாக நான் 2 பச்சை மிளகா போட்டுக்கிறேன், அப்படியே முழுசாக போட்டுக்கிறேன். கொத்தமல்லி இலைகள் போட்டுக்கலாம். சூப்பராக இந்த மாதிரி ஒரு ஃபிஷ் கறி ரெசிபி நீங்கள் செய்து சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. ஃபிஷ் கறி செய்துட்டோம், அவ்வளோதான். இப்போ ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நம்ம எப்பவுமே ஃபிஷ் கறி வந்து இன்னைக்கு செஞ்சுட்டு மறுநாள் சாப்பிட்டா தான் ரொம்ப ருசி. அதுவும் இதை நம்ம செஞ்சுருக்கிறது மட் பாட்டில் இன்னும் ருசியாக இருக்கும். இப்போ நீங்கள் ஆப்பத்தோட ரைஸோட கூட சாப்பிடுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம சுட சுட ஒயிட் ரைஸில் நான் இது லஞ்சுக்கு தான் செஞ்சுருக்கேன். நம்ம ஸ்பெஷலாக செஞ்ச ஃபிஷ் கறி ஊற்றிக்கலாம். பார்த்தீங்களா, ஃபிஷ் அப்படியே இருக்கு ஒடியாமல். அப்புறம் கூடவே ஃபிஷ் ஃப்ரையை வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சூப்பராக நீங்கள் மசாலா ஃப்ரை பண்ணி வதக்கிட்டு மீன் குழம்பு சேர்ந்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. சாப்பிட்டு பார்த்துடலாம். ஃபிஷ்ஷு நம்ம ஃப்ரை பண்ணிட்டு போட்டோம், அப்புறம் 50% அது அந்த மட் பாட் சூட்லேயே அது பாயில் ஆயிடுச்சு. நல்லா வெந்துட்டு இருக்கு பாருங்கள். மீன் நல்லா வெந்துட்டு இருக்கு. ரொம்ப சூடாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு டேஸ்ட்டு சொல்லிடுறேன் நான். ரொம்ப டெலிஷியஸாக இருக்குது. இது இன்னைக்கு விட நாளைக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃப்ரையும் சாப்பிட்டு பார்த்துடலாம். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். செய்து சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்தும் எனக்கு. Okay friends, thanks for watching. Bye. See you all in next video.